லாஸ்ட் வீடியோல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிலப்பதிகாரம் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே பிளே பட்டன்ல கிளிக் பண்ணி பாருங்க. யார் இந்த இளங்கோவடிகள்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் நற்சோனைக்கும் 2 பசங்க இருக்காங்க. முதல் பையன் பேரு சேரன் செங்குட்டவன், 2வது பையன் தான் இளங்கோவடிகள். அந்த காலத்துலலாம் அரசருக்கு அப்புறம் மூத்த பையன் தான் நாடு ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஜோசியர் இளையவனான இளங்கோவடிகள் தான் இந்த நாடு ஆள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பொய்யாக்கணும் அப்படின்றதுக்காகவே சின்ன வயசுல இளங்கோவடிகள் துறவியா போயிட்டாரு. சரி வாங்க மெயின் ஸ்டோரிக்குள்ள போலாம். காவிரி பூம்பட்டினத்துல பெரும் வணிகனான மாசாத்துவானோட மகன் தான் கோவலன். அவன் கலை உணர்வும் வறியோருக்கு உதவும் நற்பண்பும் உள்ளவன். அதே காவிரி பூம்பட்டினத்துல பெரும் வணிகனான மாநாய்க்கனோட மகள் தான் கண்ணகி. கண்ணகி திருமகள் போன்ற அழகும் பெண்கள் போற்றும் பெருங்குண சிறப்பும் கற்பு திறமும் மிக்கவள். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை பிரிஞ்சு போயிட்டான். மாதவியோட வீட்லயே தங்கி அவனோட செல்வத்தை எல்லாத்தையுமே இழந்தான். மாதவி இந்திர விழாவில காணல் வரி பாட்டை பாடினான். அந்த பாட்டோட பொருளை தப்பா புரிஞ்ச கோவலன் மாதவியை விட்டு பிரிஞ்சுட்டான். பிரிஞ்சவன் தன்னோட மனைவியாகிய கண்ணகி கிட்டே வந்தான். கண்ணகி கோவலனை சேர்த்துக்கிட்டாங்க. இழந்த செல்வத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால வணிகம் செய்யலாம்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகியை கூட்டிட்டு மதுரையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வழி துணையா கவுந்தியடிகள் என்ற சமணத்துறி ஒருத்தர் வந்தாரு. மதுரை நகரத்துக்கு போனதும் மாதிரின்ற பாட்டி கிட்ட அவங்க 2 பேரையும் ஒப்படைச்சிட்டு கவுந்தியடிகள் போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில கோவலன் கிட்ட கண்ணகி தன்னோட ஒரு கால் சிலம்பை கைட்டி இதை விட்டு காசா கொண்டு வாங்க, நம்ம எதனா தொழில் செய்யலாம்னு கொடுத்தாங்க. கோவலனும் மதுரை கடை வீதிக்கு அந்த கால் சிலம்பை விற்கலான்னு போனாங்க. ஒரு பொற்கொள்ளன் கிட்ட அந்த சிலம்பை விற்றாங்க. ஆல்ரெடி இந்த பொற்கொள்ளன் அரசரோட மனைவி கிட்ட இருக்கிற ஒரு கால் சிலம்பை திருடிட்டான். அரசரோ அதை கண்டுபிடிச்சு யார் அந்த கால் சிலம்பை திருடி வச்சிருக்காங்களோ அவங்கள கொலை பண்ணிடுங்கன்னு உத்தரவும் விட்டுட்டாங்க. அதனால எங்க நம்ம மாட்டிடுவோமோன்னு பயத்திலே இருந்தப்போ கரெக்டான டைம்ல கோவலன் அந்த கால் சிலம்பை விற்கிறதுக்கு வந்தான். அதை பார்த்ததும் இவனை அரசர்கிட்ட போட்டு குத்துலான்னு நினைச்சு திருட மாட்டிக்கிட்டான். வந்து இவனை கைது பண்ணிட்டு போங்கன்னு அங்கே சுத்திட்டு இருந்த காவலர் கிட்ட சொல்லி கோவலனையும் கைது பண்ண வச்சுட்டான். ஆனா கோவலன் நான் திருடன் இல்ல அப்படின்னு எதுவுமே சொல்லாம சைலண்டா போயிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு கில்ட்டி இருந்துச்சு, கண்ணகிக்கு துரோகம் பண்ணதுனால. அரசரோ கோவலனோட சைட்ல இருக்கிற நியாயத்தை கேட்காம அவனை கொன்னுட்டு அந்த கால் சிலம்பை எடுத்துட்டு வாங்கன்னு ஆணையிட்டாரு. அதனால காவலர்களும் கோவலனையே கொன்னுட்டாங்க. இந்த செய்தி எல்லாம் மாதிரி மூலியமா கண்ணகிக்கு தெரிஞ்சதும் என்னோட கணவன் கல்வன் இல்லை அப்படின்னு இந்த மன்னனுக்கும் உலகத்துக்கும் உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு அரண்மனையை நோக்கி தலைவிரி கோலமா போனாங்க. அங்க போனதும் அரசரோட அவையில வழக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க.